தமிழகம் சித்தர்களின் புண்ணிய நிலம். அந்த வரிசையில் சேலத்தில் வாழ்ந்து இன்று ஆயிரக்கணக்கானோரின் இதயத்தில் ஆன்மீக தெய்வமாக திகழும் பெண் சித்தர் ஒருவர் மாயம்மா சித்தர். வரலாறு: மாயம்மா சித்தர் வெளிப்படையாக எளிய பித்தராக பெண்ணாகவே வாழ்ந்தார். சிலருக்கு அவரின் தோற்றம் வித்தியாசமாக தோன்றினாலும் உண்மையில் அவர் உலகியலை கடந்த அவதூதர். உலகம் மாயம், ஆன்மா தான் உண்மை என்பதையே அவர் வாழ்வில் காட்டினார். கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் அவரின் வயதான காலத்தில் வாழ்ந்து பல அற்புத சித்துகளை செய்தவர். முதலில் அவரை பற்றி அறியாதவர்கள் அவரை பற்றி பின்னாலும் தெரிய ஆரம்பித்து அவரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். சித்தர்கள் கலையில் பரகாய பிரவேசம் என்று சொல்வார்கள். யோக நிலையில் கடலில் மூச்சை கட்டுப்படுத்தி மிதப்பதையே அவ்வாறு கூறினார்கள். இரவு நேரங்களில் கிளிஞ்சல்களை பொறுக்கி உடன் நெருப்பு வைத்து அருகில் உட்கார்ந்து கொள்வார்களாம். எப்போதும் அவருடன் நாய்கள் கூட்டம் இருக்குமாம். அவைகளோடு கொஞ்சி விளையாடுவாராம். பிற்காலத்தில் ஒரு நாய்க்கு அடிபட்டு கிடக்க அப்பகுதி மக்கள் கூடி நிற்க அங்கு அம்மை மாயம்மா அந்த நாயை குணப்படுத்தியதாக வரலாறு செவி வழி செய்தி உண்டு. இவர் வடநாட்டில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்ததாகவும் சித்தராகவும் வலம் வந்துள்ளார். இறுதி காலத்தில் தன் சீடர் உடன் வந்தவர் சேலத்தில் தங்கிவிட்டு ஜீவசமாதியும் ஆகிவிட்டார். நான் மாயம்மா ஜீவசமாதியை 10 வருடமாக சென்று தொடர்ந்து வணங்கி வருகின்றேன். மனதில் உள்ள பாரங்கள் சோதனைகள் கடந்து ஒரு மனிதனாக இந்த இடம் என்னை அழைத்துச் சென்றதும் மாயம்மா எனக்கு பல வழியில் வழிகாட்டியதும் ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த இடத்தில் நல்ல ஒரு நேர்மறை அதிர்வலைகள் எனக்குள் ஏற்பட்டுள்ளது. நான் இங்கு எப்போது சென்றாலும் மல்லிகை பூவும் தாமரை மலர்களும் நாகலிங்க பூக்களும் வாங்கி செல்வதுண்டு. சேலத்தில் ஜீவசமாதி. 1992 பிப்ரவரி 9 சேலத்தில் இருந்து ஏற்காடு சாலையில் உள்ள சின்னகொல்லப்பட்டி சட்டக் கல்லூரி பஸ் நிறுத்தம் அருகே அவர் ஜீவசமாதி அடைந்தார். இன்று அந்த இடம் மாயம்மா ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. சேலத்தில் இருந்து ஏற்காடு செல்லும் டவுன் பஸ்ஸில் மாயம்மா கோவில் பஸ் ஸ்டாப் என்று கேட்டால் இறக்கி விடுவார்கள். அற்புதங்கள்: மாயம்மா சித்தர் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். காயம் அடைந்த விலங்குகளை காப்பாற்றினார். மன உளைச்சலில் இருந்தவர்களுக்கு அமைதியை அளித்தார். மழையை வரவழைத்தார் என்ற சம்பவங்களும் சொல்லப்படுகின்றன. புகழ்பெற்றவர்களின் அனுபவங்கள்: பல ஆன்மீக தலைவர்கள் ஞானானந்தகிரி, பூண்டி மகான், யோக்ராம் சூரத்குமார் போன்றோரும் அவரை பாராட்டினர். பல பிரபலங்கள் அவரை தரிசித்ததாக கூறப்பட்டாலும் எல்லோருக்கும் நிம்மதியை அளிக்கும் ஒரு தாயாக மாயம்மா சித்தர் இருந்து வருவது இந்த இடத்திற்கு செல்வதற்கு இந்த பதிவை காண்பதற்கும் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஜீவசமாதி அமைப்பு: பஸ் ஸ்டாப்பில் இருந்து 100 மீட்டர் நடந்து சென்றால் வலது புறம் மாயம்மா சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ளது. உள்ளே ஒரு நாகலிங்க பூ மரமும் சரக்கொன்றை பூக்கள் கொட்டிய அழகும் ரசிக்கத்தக்கவை. அவரின் புகைப்படங்கள் சிறப்பாக தத்துவமாக ஓவியமாக வரையப்பட்டு கோவிலின் வெளிப்புற பகுதிகளில் அழகாக காட்சி தருகிறது. இடதுபுறம் ஒரு விநாயகர் சன்னதி. அங்கே வணங்கி விட்டு உள்ளே நடந்து சென்றால் ஒரு அழகான ஜீவசமாதி பளிங்கு கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு நேரம் 6:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் கோவில் திறந்து உள்ளது. சித்தர்களை தேடுபவர்கள், சித்தர் கலையில் ஆர்வம் உள்ளவர்கள், ஆன்மீக விரும்பிகள் வந்து வழிபட ஒரு அற்புதமான ஸ்தலமாக மாயம்மா ஜீவசமாதி அமைந்துள்ளது. குருபூஜை: ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 9 மாயம்மா சித்தரின் குருபூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூடி சாமி தரிசனம், தியானம், அன்னதானம் செய்து வருகின்றனர். இடத்தின் சிறப்பு: மாயம்மா சமாதி ஸ்தலம் எளிமையானது. ஆனால் அங்கே அமர்ந்தாலே மனதில் அமைதியும் ஆனந்தமும் பிறக்கிறது. அங்குள்ள சாந்த சூழல் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆற்றலை அளிக்கிறது. ஆன்மீக பாடம்: மாயம்மா சித்தர் நமக்கு சொல்லிய முக்கியமான செய்தி: புகழ் வேண்டாம், ஆசைகள் வேண்டாம், அனைவரையும் அன்போடு நடத்துங்கள். உலகம் மாயம், ஆன்மா தான் உண்மை. முடிவு: சேலம் மாயம்மா சித்தர் வெளியில் எளிய பெண், உள்ளார்ந்த நிலையில் பராசக்தியின் வடிவம். அவர் ஜீவசமாதி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கையும் சாந்தியும் தருகிறது. ஒருமுறை அந்த இடத்துக்கு சென்று அமர்ந்து தியானியுங்கள். அவரது அருளை நீங்கள் உணரலாம்.
சேலத்தில் இருந்து ஏற்காடு சாலையில் உள்ள மாயம்மா சித்தர் ஜீவசமாதி ஆன்மீக அமைதிக்கான சிறந்த இடமாக திகழ்கிறது. 1992 இல் ஜீவசமாதி அடைந்த மாயம்மா சித்தர் பெண் சித்தராக பல அற்புதங்கள் நிகழ்த்தியவர். இவ்வீடியோவில் அவரது வரலாறு, அற்புதங்கள், குருபூஜை விழா, ஆன்மீக செய்தி ஆகியவை பகிரப்பட்டுள்ளன. ஒருமுறை நேரில் சென்று தியானமாக அமர்ந்து பாருங்கள். அது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இது மாயம்மா ஜீவசமாதியின் 2ஆம் பாகம். 3ஆம் பாகத்தில் எனது அனுபவங்களை பகிர்ந்து பதிவை வாசிக்க வந்த அனைவருக்கும் நன்றி.